வந்தாச்சு. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாவில் வந்துட்டோம். ரோட்டில் வியூ நிறைய எடுக்கப்படல. எல்லாவில் வாட்டர்ஃபால்ட்டுக்கு இடத்திலிருந்து 1.8 கிலோமீட்டர் விடணும் போயிட்டு இருக்கோம். எல்லா வழிகளும் இருக்கும்போது வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். சாப்பாடும் எடுத்துகிட்டு தான் போகிறோம். அங்கே வச்சு எல்லா வழியில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ வாட்டர்ஃபால்ட்டில் இப்போ எல்லா வழி வாட்டர்ஃபால்ட்டுக்கு வந்து வேண்டும் ஹெல்மெட்டில் கேமராவை நான் மவுண்ட் பண்ணலை. மவுண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஒன்றும் இல்லை. அதனால் மவுண்ட் பண்ண போயிட்டு கையில் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டுக்கு வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வாரா. கஷ்டம் தான், சாப்பாடு எங்கள்கிட்ட தான் இருக்குது. அதையும் அவர் தான் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணிட்டு வாரார். இதான் எல்லா வழிக்கு ஏற்றத்தை பார்த்தீங்களா, எப்படி ஏற்ற முடியும். அதில் கொஞ்சம் தூரம் போகலாமா. இதான் இப்போ எல்லா விலைக்கு போகிறது. வலதுபக்கம் வட்டி வாரம் அந்த ரோட்டில் வந்தது. சைட்டில் பங்கர் விழுந்தா சரி கதை. இப்போ அங்கே கொஞ்சம் கான்கிரீட் ரோடு வந்துட்டு இன்னைக்கு கரவல் தான் வருது. ஆஃப் ரோடிங்னாலும் பயங்கர ஆஃப் ரோடிங் இது. பரவாயில்ல, கார் வேணும் அதுக்குள்ள வருது, வந்து போயிருக்காங்க. கவனமாக இதாக கேர்ஃபுல்லாக ஓடணும். ஆனால் உண்மைக்கு ஒரு காட்டுக்குள்ளால் போகிற ஃபீலிங்கோட போயிட்டு இருக்கோம். இதில் ரெண்டா பெரிய எதுக்குள்ள போகிறேன்னு தெரியல. கடும் ஹாஃப் ரோடிங், ஃபுல்லாக ஹாஃப் ரோடிங்காக தான் இருக்கும். டயர்லாம் நல்லா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு முன் டயர் கொஞ்சம் மொட்டை தர உடனே போய் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதோட ஸ்பாட் நிற்குதோ இல்லை இன்னும் போகுதான்னு தெரியல. ஓகே, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல பெரிய வாகனம்லாம் போட்டு நடந்து போயிருப்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் பைக்கில் போகலாம், அதுக்கு பிறகு நடந்து போகணும் போல. பாருங்கள் அந்த சைட்டில் எவ்வளோ பள்ளமாக இருக்குது, பார்த்தாலே பயமாக இருக்குது. கீழே இறங்கணுமா, மேலே ஏகலையா, கீழே இறங்கி போகணும் போல்.
ரோடை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹாஃப் ரோடிங்கில் பாருங்கள். இந்த ஹாஃப் ரோடிங்களால் எப்படி தான் வெஸ்லிங் மாதிரி இருக்கீங்க. பாம்பு தானே குறுக்கா இருக்கட்டுமே. அல்தாப் நான் முன்னுக்கு